அதாவது கொரியாங்கிறது வந்து 1910 இருந்து 1945 வரைக்கும் ஜப்பானுக்கு கீழே தான் இருந்துச்சு. ஜப்பானுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கொரியா வடகொரியா ரெண்டு சேர்ந்து வடகொரியா தென்கொரியா ஜப்பான் தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருந்தாங்க. ஜப்பான் ஒரு பெரிய வல்லரசா இருந்துச்சு. அது இப்போ 2ஆம் உலகப் போரில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் 1907 நடந்த உலகப் போரில் ஜப்பான் தோத்துருச்சு. ஜப்பானை சேர்ந்தவங்க இந்த ஹிரோஷிமாவில் கொண்டு போட்டாங்கல்ல, அதோட சரணடைஞ்ச பிறகு ஜப்பான் டவுன் ஆன உடனே இந்த ஜப்பானை தோக்கடிச்சது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா ரஷ்யாவுடைய அணிகள். அமெரிக்கா ரஷ்யாவில் ஒன்றா இருந்துச்சு. அதை ஜப்பானை தோக்கடிச்ச உடனே இந்த கொரியாவை என்ன செய்வதுன்னு வரும் பொழுது கொரியாவை விட்டு ஜப்பான் வெளியே போயிடுச்சு. கைப்பற்றி வச்சுருந்தாங்கல்ல, தோற்று போனதுனால உங்களுக்கு பலம் இல்லைன்ற உடனே கொரியாவை விட்டு ஜப்பான் வெளியேறின உடனே அமெரிக்கா எடுத்துக்கொள்வதா அதை ரஷ்யா எடுத்துக்கொள்வதான்னு அப்போ ஒரு பிரச்சனை வந்து ஒரு கோடை போட்டு நினைஞ்சாங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. இது 2ஆம் உலக போருக்கு பின்னாடி. 2ஆம் உலக போர் இதெல்லாம் ஐநா சபை அமைச்சருக்கு முன்னாடியா அதுக்கு பிறகுதான் ஐநா சபையெல்லாம் வருது. போர் முடிஞ்ச உடனே தான் ஐநா சபை உருவாகுது. போர் நடந்த ஜெயிச்சவன் அவன் அப்பத்தை பங்கு போட்டு உள்ள போறான். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப ரஷ்யா என்ன செய்யுதுன்னா இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்குன்னு சொல்லுதான் அந்த நாட்டை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. உலகப் போர்ல தோல்வி அடைஞ்சதுனால ஜப்பான் கையில இருந்து அமெரிக்காவுக்கு பாதியும் ரஷ்யாவுக்கு பாதியுமாக அந்த கொரியா உண்டாகுது. அப்படி உண்டாகும் பொழுது இப்போ 2ஆ பிரிஞ்சிருக்காங்கல்ல, எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தென்கொரியாங்கிறது வந்து அளவுல கொஞ்சம் கம்மி. அதாவது 1,210 சதுர கிலோமீட்டர் 1,210 சதுர கிலோமீட்டர் தென்கொரியான்னு பிரிச்சிருக்கிறாங்கல்ல. அது வடகொரியாங்கிறது 1,20,540 சதுர மீட்டர். அது 1 லட்சம், இது 1,20,000. 6ல் 1 கூட 6 பங்குல ஒரு மடங்கு இவங்க வடகொரியா தான் அளவுல பெருசு. அளவுல வடகொரியா பெருசாக இருந்தாலும் மக்கள் தொகையில வந்து தென்கொரியா ஜாஸ்தி. அளவுல வந்து வடகொரியா பெருசு, மக்கள் பாப்புலேஷன்ல வந்து வடகொரியா தான் அதிகமாக இருக்கிறாங்க. தென்கொரியா அதிகம் பாப்புலேஷன். அதாவது 5,17,00,000 பேர் இருக்கிறாங்க தென்கொரியாவில். ஆனால் வடகொரியாவில் வந்து 2.5 கோடி தான் இருக்கிறாங்க. டபுள் வடகொரியாவில் இருக்கிற ஆட்களை விட இன்னொரு மடங்கு தென்கொரியாவில் அதிகமாக இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் தென்கொரியா பெருசு, நிலப்பரப்புல வடகொரியா கொஞ்சம் பெருசுங்கிற வகையில் இப்போதைக்கு இருக்கிறது.